ஹலோ ஆல், இன்றைக்கி மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 250 கிராம்ஸ் எலும்பு மட்டும் வாங்கியிருக்கேன். இதோட கொஞ்சம் பொட்டேட்டோ, ஒரு ஹாஃப் பொட்டேட்டோ கட் பண்ணி தோல் இல்லாமல் கட் பண்ணி குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு புதினா மல்லி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. நெக்ஸ்ட் இதில் மட்டன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் மட்டன் எலும்பையும் பொட்டேட்டோவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா மட்டன் எலும்பு குழம்பு ரெடி. ரைஸோட சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம்.